ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு பெண்ணிற்கு பார்த்திங்கன்னா முக்கியமானது அவள் திருமாங்கல்யம், அதாவது தாலிக்கயிறு. நல்ல முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா பந்தக்கால் வைத்து ஹோமம் வளர்த்து பல மந்திரங்கள் சொல்லி மேலதாளத்தோடு பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடு அந்த இறைவனின் ஆசியோடும் ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டப்படுகிறது. ஒரு பெண் தன் தாலியை பொக்கிஷமாக கருதுகின்றாள். சிலர் தாலி கொடியை மஞ்சள் சரட்டில் அணிபவரும் உள்ளனர், தங்க சரட்டில் அணிபவரும் உள்ளனர். தாலி கொடியை மஞ்சள் சரட்டில் போட்டு கொடுப்பவர்களுக்கு அதனை எப்போது எப்படி மாற்றுவது, எந்த கிழமையில் மாற்றுவது, எங்கு வைத்து மாற்றிக்கொள்ளலாம், எப்படி பல சந்தேகங்கள் இருக்கும். அதற்கான பதிலை தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தாலி கயிறை பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றக்கூடாது. கயிறு பழுதாகி மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே அதனை மாற்ற வேண்டும். பொதுவாக தாலி கயிற்றை வருடத்திற்கு 2 முறை மாற்றிக்கொள்ளலாம். இவ்வளவு மதிப்புமிக்க தாலி கயிற்றை நாம் திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகள் மட்டுமே தான் மாற்ற வேண்டும். சிலர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகள் மாற்றலாம் என்று கூறுகின்றனர். ஆனால் திருமாங்கல்யத்தை வெள்ளிக்கிழமைகளில் மாற்றக்கூடாது, அதுதான் சிறந்தது. திருமாங்கல்யத்தை மாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா மற்றவர் யாருமே பார்க்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மற்றவர்கள் துணை இல்லாமல் அவரவர்களுக்கு அவரவர் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பெற்ற தாய் கூட பார்க்கக்கூடாது என்பது தான் உண்மை. பழக்கமில்லாதவர்கள், புதிதாக திருமணமானவர்கள் பார்த்திங்கன்னா அம்மாவின் துணையோடு மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் விரைவில் பழகிக்கொண்டு தனியாக மாற்றிக்கொள்வது தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் அவரது தாலி கயிற்றையோ அல்லது தங்கத்தால் உள்ள தாலி சரடையோ மாற்றக்கூடாது. அந்த காலத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிற்றில் தாலி அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இப்பொழுது தங்க சரட்டில் முக்கால்வாசி அணிந்திருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிற்றில் தான் தாலியை அனைத்து பெண்களுமே அணிந்து கொண்டு வந்திருந்தனர். பெண்கள் தினமும் பார்த்திங்கன்னா அந்த தாலி கயிற்றுக்கு மஞ்சள் தேய்த்து குளிப்பார்கள். இன்றும் அது சில இடங்களில் பழக்கத்தில் தான் உள்ளது. திருமணமான சில மாதங்களில் பார்த்திங்கன்னா கர்ப்பம் தரித்தவுடன் அந்த மஞ்சள் பூசிய தாலி கயிற்றை அந்த தாய்க்கும் சேய்க்கும் பாதுகாக்கும் கிருமிநாசினியாக இருந்து வருகிறது. தாலி கயிற்றில் பார்த்திங்கன்னா இருக்கும் மஞ்சளானது பெண்களின் மார்பகத்தில் எந்த ஒரு நோயையுமே அண்டவிடாமல் தவிர்த்து விடுகிறது. ஆனால் இன்று பார்த்திங்கன்னா காலம் சற்று அதனை மாற்றிவிட்டது. அன்று போல் பெண்களின் கழுத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்த்து தாலி கயிறு இல்லாததால் பலருக்கும் இன்று மார்பகம் சார்ந்த நோய் பாதிக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இது அறிவியல் சார்ந்த உண்மை. தாலியை மஞ்சள் கயிற்றில் அணியலாமா, தங்க சரட்டில் அணியலாமா என்று கேட்டால் அறிவியல் சார்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிற்றில் அணிவது தான் சிறந்தது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அனைவருக்கும் நன்மையை தரக்கூடியது மஞ்சள் கயிறில் நம்ம அணிவது. மற்றபடி பார்த்திங்கன்னா அது அவரவர் விருப்பம், அவரவர் வீட்டு முறைப்படி அவரவர் அணிந்து கொள்வது நல்லது. இந்த மாதிரி அணிவதனால பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது, உடலுக்கும் குடும்பத்திற்கும் சுமிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மற்றபடி பார்த்திங்கன்னா அது அவரவர் விருப்பம்தான், இதில் கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. இது அணிந்தால் இப்படி நல்லது. தாலி கயிற்றை பார்த்திங்கன்னா அனைவருமே பொதுவாக மாங்கல்யத்தை மாற்றும் நாள் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு அன்று தான். ஆடிப்பெருக்கு அன்று எந்த விதமான நாள், நட்சத்திரம், கிழமையுமே பார்க்காமல் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம். புதியதாக திருமணமானவர்கள் ஆடி 18ஆம் அன்று தாலியை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த தாலி கயிறு பார்த்திங்கன்னா 16 திரிகளை கொண்டது தான் ஒரு திருமாங்கல்ய கயிறு. நாம் திருமாங்கல்யத்தை பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை வேளையில் மாற்றுவது நல்லது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறையா கூறியிருப்போம். பிரம்ம முகூர்த்தத்தில் அதிக விசேஷமானது, அதுவும் அதிகாலை நேரத்தில் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்தமானது விளங்குகிறது. பெண்கள் காலையிலேயே எழுந்து பார்த்திங்கன்னா குளித்து முடித்து வீட்டு பூஜை அறையில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நம் கழுத்தில் உள்ள பழைய தாலி கயிற்றை கலட்டாமல் முடிச்சுகளை மட்டும் அவிழ்த்து அதில் உள்ள குண்டுகளை மட்டும் எடுத்து புது தாலி கயிற்றில் கோர்த்து அதனை கழுத்தில் போட்ட பின்புதான் பழைய கயிற்றை கழுத்திலிருந்து எடுக்க வேண்டும். கலட்டிய பழைய கயிறை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டின் அருகில் உள்ள நீர்நிலைகளில் சேர்த்து விடலாம். திருமாங்கல்யத்தில் அனைத்து குண்டுகளையுமே கோர்த்துவிட்ட பின்பு நீங்கள் இடும் முடிச்சானது பார்த்திங்கன்னா இடது நெஞ்சு பக்கத்தில் தான் இருக்க வேண்டும். ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீரை கரைத்து வைத்துக்கொண்டு
உங்கள் கழுத்தில் கட்டிய திருமாங்கல்ய குண்டுகளை 7 அல்லது 9 முறை அதில் தோய்த்து எடுக்க வேண்டும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு உங்கள் திருமாங்கல்யத்திற்கு குங்கும பொட்டு வைத்து கொள்ள வேண்டும். பொட்டை வைத்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் கூறுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். காயத்ரி மந்திரத்தை நம்ம இதில் பார்க்கலாம். ஓம் பூர் புவஸ்வவ தட்சவி துவர்வேணியம் பர்கோதேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தாலி கயிறை மாற்றும் பொழுது நம்ம கூறலாம். இந்த மந்திரத்திற்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எல்லா லோகத்தையுமே படைத்த, அதாவது பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வரலோகம் ஆகிய 3 உலகங்களையுமே படைக்க காரணமான ஒளி பொருந்திய வணக்கத்திற்குரிய எங்களுடைய மேலான இறைவனை உண்மையாக நாங்கள் உணர்கின்றோம் அப்படிங்கிற அந்த பரம்பொருளை நம்ம வணங்கக்கூடியது தான் இந்த மந்திரத்தின் பொருள். அப்போ நம்ம தாலி கயிறை திருமாங்கல்யத்தை மாற்றும் பொழுது இந்த மந்திரத்தை கூறுவது இன்னும் நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த திருமாங்கல்யத்தை பார்த்திங்கன்னா மாற்றிய அந்த தினத்தன்று மாலை வேளையில் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதாவது அம்மன் கோயிலுக்கு செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம இறைவனை மனதார நினைத்து கொண்டு தன்னுடைய குடும்பம் எப்பொழுதுமே சுபிட்சமாகவும் ஆரோக்கியமாகவும் வளமோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தை நமக்குள்ளே அடிப்படையாக வளர்த்து கொள்ளணும். அப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அனைத்து நல்லதையும் நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை இறைவன் நல்லமாக வைத்து கொள்வார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தாலிக்கரில் முன்பே கூறினது போல் மஞ்சளை தடவி கர்ப்பிணி பெண்கள் அணியும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த நோய்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர். முற்காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படி தான் அணிந்திருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடைமுறையை அவர்கள் மறந்து போய் அதிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னும் சில கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் அறிவுறுத்த தான் செய்வாங்க. ஆனால் இப்போ உள்ள பெண்கள் சில நேரங்களில் அதை கேட்பது உண்டு, சில நேரங்களில் அது கேட்பது கிடையாது. அதனால் முன்னோர்கள் வழியில் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே சிலவற்றை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி வருவது இன்னும் நமக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். ஏன்னா அன்று கூறியவர்கள் பார்த்திங்கன்னா எது கூறினாலுமே அதற்கு பின்னாடி உள்ள விளக்கங்கள் இப்போ நம்மளுக்கு வியக்க வகையில் தான் இருக்கும். ஏன்னா சாதாரணமாக ஒரு சொல்கின்ற அந்த பழமொழி கூட அதற்கு பின்னாடி இவ்வளோ விளக்கம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அந்த காலத்திலேயே அவ்வளோ அறிவோட இப்போ உள்ள டெக்னாலஜி இல்லாமல் எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமாக சரி ஆக்கப்பூர்வமாகவே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அவர்கள் நமக்கு வாழ்க்கை முறையில் தெரிவித்து கொண்டே தான் இருக்கின்றனர். அதனால் உங்களுடைய பெரியவர்கள், வீட்டில் உள்ள பெரியவர்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கற்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் எல்லாமே. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் கற்று உங்களுடைய குழந்தைகளுக்குமே அதை சொல்லி கொடுத்து வளருங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம மறந்து போகும்பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் கொடூரமான ஒரு வாழ்க்கை முறையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஏன்னா இப்போ அப்படித்தான் நிலைமை ஆகிவிட்டது. நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நோய்கள் தான் நிறையவாறு வந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கான தீர்வு அப்படிங்கிறது இங்கேருந்து மறைந்து போய்விட்டது. அதாவது இயற்கையான மூலிகைகளை நம்ம எடுத்துக்கொண்டு மருந்தை சரி செய்து விட்டுட்டு இப்போ நிறைய வழிகளை பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உணவே மருந்து அப்படிங்கிற காலம் போய் மருந்தே உணவு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை உங்களுடைய வீட்டு பெரியவர்களிடமோ முன்னோர்கள் வழி எப்படி வாழ்ந்தீர்களோ அதையே பின்பற்றி வாருங்கள். அடுத்தவர்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றணும்னு நினைத்தோம்னா அது நமக்கு துன்பத்தில் தான் போய் முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தவர்களும் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க சந்தோஷமாக தான் நமக்கு தெரிந்தாலுமே அதற்குள்ளே இருக்கின்ற அந்த வலி வேதனைகள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியக்குது கிடையாது. அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உங்களுடைய முன்னோர்கள் வழியில் எப்படி வந்தார்களோ அதையே பின்பற்றுங்கள். தாலி கயிறை மாற்றுவது குறித்து உங்களுடைய கருத்தை கீழே தெளிவு பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.